ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கி ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கேன். இது எந்த இடம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எதுக்காக இந்த வீடியோன்றதையும் பார்த்துருவோம். இன்றைக்கி வந்துட்டு பெங்களூரில் தண்ணீர் பஞ்சம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் பரவலாக அங்கங்கே பேசப்பட்டு வருது. முக்கியமான விஷயமா கூட அது இருக்குது. ஏன்னா இந்த பெங்களூரில் வந்துட்டு இது வரைக்கும் தண்ணீர் பஞ்சமே பெங்களூர் சந்திச்சதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பெங்களூர் வந்துட்டு ஒரு பொன் விளையிற பூமியா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனால் தண்ணி விளையிற பூமியான்னு கேட்டிங்கன்னா ஆமான்னு தான் சொல்லணும். இப்போ வந்துட்டு பெங்களூரில் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்ததுமே அடுத்த நாளே மதன் கௌரி ப்ரோ ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோவில் அவர் சொல்லியிருந்தது என்ன அப்படின்னு சொன்னால், முழுக்க பெங்களூர் வந்துட்டு ஒரு தண்ணி இல்லாத காடாக மாறிடுச்சு, பெங்களூர் வந்துட்டு தண்ணிக்கு பிச்சை எடுக்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அவரோட வீடியோ இருந்தது. மதன் ப்ரோ மட்டும் கிடையாது, தொடர்ந்து பல யூடியூபர்ஸ் வந்துட்டு பெங்களூர் தண்ணீர் பஞ்சத்தை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க, நிறைய பேசியிருக்காங்க. அவங்க பேசினதுல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கு, எந்த அளவுக்கு மிகைப்படுத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்றது நம்ம இந்த வீடியோல பார்க்குறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து HSR லேஅவுட்டில் பெலந்தூர் அப்படின்ற இடத்துல இருக்கிற ஒரு லேக். இந்த ஏரி வந்துட்டு நீங்கள் பாருங்கள், இந்த பார்க்குன்னு நினச்சிடாதீங்க, இது பார்க்கு தான். பார்க் மாதிரி தான் இருக்கும். பெங்களூரில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா ஏரியும் பார்க் மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் அவங்களோட சிறப்பு, அதுதான் அவங்களோட தனித்துவம்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க வந்துட்டு நீங்கள் ரோடுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ இல்லையோ, மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஏரிகளுக்கு அதிகபட்சமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் இதையே இப்படி பராமரிக்கிற ஏரியாவே இங்கே குறை சொல்கிற சில ஆட்களும் இருக்காங்க. அதனால தான் இங்கே தண்ணிக்கு வந்து இந்த அளவுக்கு தண்ணீர் பஞ்சம் வந்தாலுமே ஜனங்க ஓரளவுக்கு சந்தோஷமா இருக்காங்க. முக்கியமான காரணமும் கூட கொஞ்ச காலமா தண்ணீர் பஞ்சம் இருக்கிறது என்னவோ உண்மைதான். ஆனா இவங்க ப்ரொபகண்டா பண்ண அளவுக்கு இந்த இடத்துல தண்ணீர் பஞ்சம் இல்லை அப்படின்றதுதான் இன்னைக்கு கள நிலவரம். இப்போ ஏன் இப்படி ப்ரொபகண்டா பண்றாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனா இப்போ பாருங்க, இங்க பொதுமக்கள் வந்துட்டு முக்கியமா இப்படி ஏரியில இவ்வளோ தண்ணி வச்சுட்டு ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னா, இங்க பொதுவாக பெங்களூர்ல வந்துட்டு இப்போ ஆரோ பிளான்ட் வந்துட்டு நீங்கள் அந்த ஆரோ வாட்டர் வந்து உங்களுக்கு 5 ரூபாய்க்கு கிடைக்கும். 5 ரூபாய்க்கு வந்துட்டு ஏறக்குறைய 30 லிட்டரு கிடைக்கும். ஒரு கேன் நம்ம குடிக்கிற அந்த கடையில் வாங்குற அந்த கேன் ரொப்பி வந்து நம்மளுக்கு 5 ரூபாய்க்கு தண்ணி கிடைக்கும். அதனால் ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், இந்த காவேரி தண்ணியை விட்டுட்டு இவங்க வந்துட்டு பர்மனெண்ட்டாக இப்போ இன்றைக்கி இந்த 1.5 மாதமாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 1.5 மாதமாக தான் இந்த தண்ணீர் பஞ்சம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பல வருஷமாக இந்த 5 ரூபா வாட்டரை தான் இங்கே பெங்களூர் மக்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஆல்ரெடி இது இங்கே தண்ணிக்கு கொஞ்சம் பஞ்சம் வந்த நேரத்தில் இப்போ அந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், மொத்த ஜனங்களும் இங்கே வாட்டர் சப்ளை கொஞ்சம் கம்மியாயிடுச்சு இல்லைங்களா, இப்போ பரவலாக கொஞ்சம் நஞ்சு இருக்கிற ஜனங்களும் மொத்தமும் ஆரோ வாட்டருக்கே போயிட்டாங்க. 5 ரூபா போட்டால் நமக்கு தண்ணி வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்துட்டு ஒரு ஃபில்டரை வாங்கி மாட்டுறதோ அது பண்ணுறது இது பண்ணுறது, அதில் இருந்த மக்கள் எல்லாருமே அதிலிருந்து வெளியே வந்து போயிட்டு 5 ரூபா காயினை கொடுத்து தண்ணியை வாங்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல கியூ அதிகமாகுது. அந்த இடத்துல கியூ அதிகமாகிறதுனால எத்தனை பேர் தண்ணி பிடிக்க வராங்களோ அத்தனை பேருக்கு தண்ணி சப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அந்த இடத்துல கியூ அதிகமாக நிற்கிறதுனால அதையெல்லாம் படம் பிடிச்சி போட்டு பெங்களூரில் வந்துட்டு தண்ணீர் பஞ்சம் எல்லையை மீறி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு ப்ரொபகண்டாவை உருவாக்குறாங்களே தவிர, கள நிலவரம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு பிரேக் ஈவனாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு தண்ணீர் பஞ்சம் வந்து நம்ம தண்ணிக்கு பிச்சை எடுக்கிற அளவுக்கு போல நம்ம அப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் நம்ம இருக்கோம். தயவு செஞ்சு இங்கே பெரிய பெரிய யூடியூபர்ஸ்க்கு நம்ம வைக்கிற ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஜனங்களை பயமுறுத்தாதீங்க. எனக்கு மதன் ப்ரோ வீடியோக்கள்லேயே எனக்கு சில விஷயங்கள் வந்துட்டு கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்குது. கொரோனா அப்படின்னு சொல்கிற ஒரு கொரோனா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா போதும், இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், மறுபடியும் 5வது டைமாக கொரோனா வந்துட்டு நம்மளை எல்லாம் கொத்தா மரணத்தை சந்திக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி பயமுறுத்தி விட்டுருவார். அது அவர்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம். நமக்கு எல்லா யூடியூபர்ஸுக்கும் கேட்குறது அப்படி என்ன அப்படின்னு சொன்னால், ஜனங்களை பயமுறுத்தாதீங்க. பெங்களூரில் வசிக்கிற ஜனங்களாக இருக்கட்டும், மற்ற எங்கே இருக்கிற ஜனங்களாக இருக்கட்டும், பெங்களூரில் தண்ணீர் பஞ்சம் இருக்குது அப்படின்றத பார்த்து பயப்படாதீங்க. ஓரளவுக்கு பிரேக் ஈவனாக தான் இருக்குது. தண்ணி வந்துட்டு கிடைச்சிட்டு தான் இருக்குது. அங்கங்கே சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அதை நினச்சி ரொம்ப பயப்படுற அளவுக்கு கிடையாது. இதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை மேட் பண்ணேன். மற்றபடி பெங்களூரில் இருக்கிற மொத்த ஏரியும் கவர் பண்ண முடியுமான்னு சாத்தியமா என்னன்னு தெரியாது. ஆனால் இருந்தாலும் பெங்களூரில் எத்தனை ஏரி இருக்கோ, சின்ன சந்து பொந்துங்களில், சின்ன ஏரியாங்களில், பெரிய பெரிய இடங்கள் இருக்கிற எல்லா ஏரியும் கவர் பண்ணி ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரே வீடியோவில் தரப்போகிறேன். இங்கே இருக்கிற மொத்த ஏரிகளையும் இந்த கவர்மெண்ட் எப்படி பராமரிச்சிருக்காங்க, ஏரிகளை எப்படி பாதுகாக்கிறாங்க அப்படின்றத தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அந்த அளவுக்கு தண்ணிக்கும் இங்கே இருக்கிற ஏரிங்களுக்கும் முக்கியத்துவம் பெங்களூரில் கொடுத்துட்ருக்காங்க. இதனால்
பெங்களூரை பொறுத்த வரைக்கும் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் கூட தண்ணீர் பஞ்சம் வருமே தவிர, ஆனால் தண்ணிக்கு பிச்சை எடுக்கிற லெவலுக்கெல்லாம் போகாது. ஏன்னா அப்பேற்பட்ட சூழலை உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, உருவாக்கிட்டாங்க. அப்பேற்பட்ட சூழல் இங்கே இருக்குது. ஆரம்பத்தில் சொன்னதான் இப்போவும் சொல்கிறேன், பெங்களூர் பொன் விளையிற பூமியா இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஆனால் பெங்களூர் தண்ணி விளையிற பூமின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால், பொதுவாக எப்போவுமே மார்ச்சில் மழை வந்துடும். இந்த வருஷம் வரலை, ஏப்ரலில் வந்துட்டு போகுது. வந்துடும், மழை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் பெங்களூர் பழைய நிலைமைக்கு மாறிடும். எந்த ஜனங்களும் யாரும் பயப்படாதீங்க, நமக்கு எல்லாருக்கும் பழைய மாதிரி தண்ணி கிடைக்கும். இந்த பிரச்சனை கூடிய சீக்கிரத்தில் பெங்களூர் அரசாங்கத்தால் சரி செய்யப்படும் அப்படின்றத சொல்லிக்கின்னு இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.